ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது நம்மளோட கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் குரு சேனல். இது உங்களுடைய சேனல். தினம் தினம் வெற்றி மலை நம்ம சேனலில் கண்டிப்பாக உண்டு. அதனால் மறக்காமல் நம்மளோட சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேரெக்டாக வீடியோக்குள்ளே வரேன். நேற்று ஸ்ரீசக்தி என்ன ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 37.95. சரிங்களா, 37.95. நம்ம நேற்று நான் கொஞ்சம் வெளியில் இருந்ததுனால நல்லா சரியாக கெஸ்ஸிங் போட முடியல. இருந்தாலும் நான் சேனல் ஜஸ்ட்டு ஒரு சின்ன இதில் நான் எழுதி காமிச்சேன் உங்கள்கிட்ட. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இது பாருங்க 95 பிசி. இது பார்த்தீங்கன்னா பிசியில் 95. நான் 6க்கு நம்பர்ஸ் கொடுத்துருந்தேன், 4க்கு 7க்கு 0 கொடுத்துருந்தேன். பிசி 95 நேற்று ஸ்ரீசக்தியில் பிசி 95 பாஸ் ஆகிடுச்சு. சரிங்களா, பிசி டைரெக்டாக பாஸு. பிசி 95 வெற்றி. நேற்று அப்படியே டேரெக்டாகவே உட்காந்துருச்சு 95. சரிங்களா, நீங்கள் பாக்ஸில் போட்டு போட்டாலும் சரி, பாக்ஸை போடலனாலும் சரி, அப்படியே டேரெக்டாக இருக்குது பாருங்கள். 95 பாஸ் ஆகிருக்கு பிசி. சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 7க்கு நான் 8 கொடுத்தேன், 9 கொடுத்தேன். சப்போஸ் 7க்கு ஒரு நம்பர் கீழே இறங்கி வரலாம், இல்லை ஒரு நம்பர் மேலே இறங்கி வரலான்னு கொடுத்தேன். ஆனால் இப்போ மாப்பிள்ளை என்ன பண்ணிட்டாப்புல, 7க்கு 7 அப்படி இறக்கிட்டாப்புல. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 0க்கு 2 இல்லை 1 வரும்னு நினச்சேன், ஆனால் 0க்கு 3. இந்த 2 போர்டு ஒரு நம்பரில் தான் மிஸ் ஆகிருக்கு. மற்றபடி இந்த 2 போர்டுமே பாஸ் ஆகிடுச்சுன்னா 4 போர்டுமே அப்படியே டேரெக்டாக உட்காந்துருக்கும். 37.95னா நம்ம கணக்குப்படி 20 எப்படி பார்த்தீங்கன்னா 28.95. இங்கே 3க்கு 2, 7க்கு 8, 95 அப்படியே டேரெக்டாக பாஸ். இந்த 2 போர்டு மட்டும் ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சு. இது 2 போர்டு உட்காந்துருச்சுன்னா அப்படியே 3 போர்டு டேரெக்டாக உட்காந்துருக்கும். நேற்று கொடுத்த கணிப்பில் நம்மளுக்கு அப்படி தான் இருக்குது. சரி நண்பர்களே, தினம் வெற்றி தான். ஆனால் நேற்று என்னோடய முயற்சிக்கு பிசியில் 95 டேரெக்டாக பாஸ் ஆகிருக்கு. சரி, இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50-50 சைபர் 86 எல்லாமே பாக்ஸில் ரெடி பண்ணியே வச்சுருக்கேன். சரிங்களா, வெற்றி கணிப்பில் இன்றைக்கி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் ஸ்ட்ராங்கான நம்பர்னு பார்த்தீங்கன்னா 906. ஏன்னா நான் கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்துட்றேன். ஏன்னா பாக்ஸில் உங்களுக்கு ரெடியாகவே பாக்ஸில் செட்டாகவே எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா, நீங்கள் பாக்ஸில் போடவே தேவையில்லை. நானே பாக்ஸில் ரெடி பண்ணி ஒரு ஓரளவுக்கு வின்னிங் ஆகிற மாதிரி ஒரு ஃபார்முலா மீன்ஸ் எப்படின்னா, அப்படியே பாக்ஸில் கொஞ்சம் ஓரளவுக்கு கெஸ் பண்ணி எந்த மாதிரி ரேண்டமாக எப்படி வரும்னு எடுத்திருக்கேன். அடுத்தது பி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6, 2, 4 உங்கள் கணிப்பில் இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள். அடுத்தது சி போர்டை பொறுத்த வரைக்கும் நேற்று 5 பாஸ் ஆகிருக்கு. 5க்கு 8, 6, 5. சரிங்களா, ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கன்ஃபார்மாக 4. அடுத்து பார்த்தீங்கன்னா 4, 5, 8, 2. சரிங்களா, ஸ்ட்ராங் நம்பர் பொறுத்த வரைக்கும் 4, 5, 8, 2. சரி, ஆல் போர்டில் என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் போர்டில் ப்ளே ஆகிற நம்பரும் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஆல் போர்டில் 9க்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 4க்கு வாய்ப்பு இருக்குது, 2க்கு வாய்ப்பு இருக்குது, 0க்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 9, 4, 2, 0. ஏபிசியில் 9, 0, 6, பி போர்டில் 6, 2, 4, சி போர்டில் 8, 6, 5. சரிங்களா, நம்ம தினம் வெற்றி அது கண்டிப்பாக இருக்கும். நேற்று நான் 2 போர்டில் ஒரு நம்பர் தான், அதாவது 3க்கு 2 வச்சுட்டேன், 7க்கு 8 வச்சுட்டேன். இல்லைன்னு வச்சுங்களேன் 4 போர்டும் அடித்து தூக்கி பண்ணிது. சரிங்களா, இன்றைக்கி அதே ஃபோக்கஸோடு தான் இன்றைக்கி இருக்கேன். அருமையான வெற்றி இன்றைக்கி கண்டிப்பாக இருக்குது. சரிங்களா, ஆல் போர்டு ஏபிசி எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ராங் நம்பர் கொடுத்துருக்கேன். 4, 5, 8, 2 ஸ்ட்ராங் நம்பர். ஏ போர்டு 9, 4, 2, 0. ஓகேங்களா, சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசிபிசியை பொறுத்த வரைக்கும் ஏபிசி 4 டிஜிட் எல்லாமே பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் நண்பர்களே உங்களுக்காண்டி. சரிங்களா, ஸோ அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. தினம் வெற்றி மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லுங்கள் நண்பர்களே. சரிங்களா, ஒரு சூப்பரான கெஸ்ஸிங்கில் நான் உங்களை இன்றைக்கி பார்க்குறேன். நம்ம தினம் 2 போர்டோ 3 போர்டோ இல்லை 4 போர்டோ தினமும் நான் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். அப்படி சப்போஸ் ஏபிசியில் உட்காரலனாலும் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் உட்காந்துரும். அதனால் எங்கேயுமே வெற்றி மிஸ் ஆகாது. சரிங்களா, சரி. ஏசி, பிசி, ஏபி என்னப்பா கணிப்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? இந்த உங்களுக்கு நம்பர்ஸே கொடுத்துட்றேன் பாருங்கள். 96, 92, 94, 06, 02, 04, 66, 62. இது ஏபி நண்பர்களே. சரிங்களா, கொஞ்சம் லைட்டாக மிஸ்டேக்கு. இது ஏபி, பிசி, ஏசி. சரிங்களா, ஏபியை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் கொடுத்துருக்க நம்பர்ஸ் தான். இதில் 62க்கு அப்புறம் 64, 44, 41, 45, 14,
சேர்த்துங்க இந்த நம்பரையும் 11 15 54 51 55. என்னப்பா இத்தனை நம்பர் கொடுக்குற அப்படின்னு சொல்கிறீங்களா? ஏன்னா கண்டிப்பாக இன்றைக்கி வந்து இந்த நம்பர்ஸில் ரேண்டமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ப்ளே பண்ணணும். இன்றைக்கி 50-50 சரிங்களா? 1 கோடிக்கான நம்பர். ஏன்னா இவ்வளோ நம்பர் கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் கண்டிப்பாக. ஏன்னா இதில் வந்து பாக்ஸில் போட்டு பார்த்தாலும் சரி, அந்த ரிசல்ட் கணிப்பில் எடுத்து பார்த்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்சு அதாவது மாறி மாறி அப்படியே. ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் கெஸ்ஸிங் கொஞ்சம் எடுத்தது கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த மாதிரி ரிசல்ட் ஏன்னா ஒரு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா 2 ட்ரா அப்படிங்கிற கணக்கில் வந்துச்சு. போன வருஷம்லாம் அப்படி இல்லை. எல்லாத்தையும் கணிப்பில் எடுத்து தான் நான் உங்களுக்கு இந்த நம்பர் கொடுத்துருக்கேன். அதனால் இது வந்து கொஞ்சம் நிறையா இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. ஜஸ்ட்டு உங்களோட செட்டில் 3-4 செட்டு இல்லை என்னோட கணிப்பில் ஒரு 4 செட்டு எடுத்து போட்டு ப்ளே பண்ணாலும் பண்ணுங்கள் சரிங்களா? சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா பிசியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 68 66 65 28 26 25 48 46 சரிங்களா? 46 45 42 44 47 12 14 17 52 54 57 சரிங்களா? பிசிலையும் கொஞ்சம் நம்பர்ஸ் கண்டிப்பாக எனக்கு கொஞ்சம் வர மாதிரி இருக்குது நண்பர்களே. அதனால் நீங்கள் அதில் இருக்கிறத கெஸ்ஸிங் ஜஸ்ட் அப்படியே பாக்ஸில் போட்டிருக்கேன். நீங்களும் பாக்ஸில் போட்டு பார்த்தாலும் ஓகே தான். சரி, ஏசியை பொறுத்த வரைக்கும் என்ன பார்க்குறீங்களா? 98 96 95 08 06 05 68 66 65 சரிங்களா? இங்கே இடம் இல்லை. அதனால் நீங்கள் வந்து இதுலேருந்தும் நீங்கள் எடுத்து போட்டு நீங்கள் பாக்ஸில் ஜஸ்ட்டு ஏசியில் இந்த நம்பர்ஸ் அப்படி ரேண்டமாக 95 06 68 அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்ஸில் போட்டு பார்த்தாலும் ஓகே தான் சரிங்களா? அதை நீங்கள் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ஏபிசியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு எத்தனை செட் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 செட்டு எடுத்திருக்கேன். இருந்தாலும் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். 968 945 065 928 925 457 542 154 417 சரிங்களா? ஏபிசி பொறுத்த வரைக்கும் உங்களோட கணிப்பில் இந்த நம்பர் இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான். நான் பாக்ஸில் போட்டு ஜஸ்ட்டு வந்து எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நண்பர். அவ்வளோதான், பாக்ஸில் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி, 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் என்னப்பா அப்படிங்கிறீங்களா? 4 டிஜிட் நான் கெஸ் பண்ணி பாக்ஸ்லேயே போட்டு ரெடி பண்ணிட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கெஸ் பண்ணுறதுக்கு. அதனால் 39 68 39 28 30 25 34 62 26 28 24 68 84 26 86 22 44 65 20 46 29 68 சரிங்களா? ஜஸ்ட்டு நான் கெஸ் பண்ணியே பாக்ஸில் போட்டு ரெடி பண்ணியே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது எப்படின்னா ரிசல்ட்டின் அடிப்படையில் ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சின்ன நம்பர் சின்ன நம்பர் பெரிய நம்பர், சின்ன நம்பர் பெரிய நம்பர் சின்ன நம்பர் அப்படிங்கிற அந்த மாதிரி கான்செப்ட் தான். ரிசல்ட் நேற்றே பார்த்தீங்கன்னா இதை பாருங்களேன், 795 3 7 9 5 சரிங்களா? 5க்கு 5 7க்கு சென்டரில் 6 அது போயிடுச்சு. 3க்கு 4 ஒன்று போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா? இதுதான் அந்த ரேண்டம் அந்த மிஷின் க்ரியேட் பண்ணி கொடுக்குற ரிசல்ட்டு தான். ஒரு சில இந்த வின்வினில் ஊற்றி பார்த்தீங்கன்னா 100 வந்துச்சு, 999 777 555 அந்த மாதிரிலாம் வந்துச்சு. இதெல்லாம் அந்த மெஷினில் அப்படி உட்காந்து பாருங்கள். சின்ன நம்பர் பெரிய நம்பர் பெரிய நம்பர் சின்ன நம்பர் அந்த ஒரு பேட்டர்ன் உட்காந்து பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் நான் இதில் எடுத்து அந்த மாதிரி பேட்டர்ன் தான் உங்களுக்கு இதில் நான் பாக்ஸில் போட்டு ட்ரை பண்ணி பார்த்து எடுத்தேன். ஆனால் நம்மளுக்கு கொடுக்குற நம்பர்ஸ் என்னமோ இதுதான். ஏபிசியில் வந்து இந்த நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஆல்போர்டு கொடுத்துருக்கோம், ஸ்ட்ராங் கொடுத்துருக்கோம். ஆனால் இதில் இல்லாமல் 9 6 8 இல்லாமல் என்னப்பா வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வரும், 1 வரும், 5 வரும். ஸோ நம்ம எடுத்திருக்க நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 9 0 6 4 1 5. அப்போ நம்ம 9 அதாவது ஏ போர்டில் வந்து நான் எடுத்துருக்க நம்பர் 6 செட்டு. அதே மாதிரி பி போர்டில் எடுத்துருக்க நம்பர் 5 செட்டு. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி போர்டில் பார்த்தீங்கன்னா 6 2 4 ஆச்சுங்களா? 6 2 4 1 5 மொத்தம் 5 நம்பர் பி போர்டை பொறுத்த வரைக்கும். சி போர்டில் என்னப்பா 8 6 5 சரிங்களா? 8 6 5 2 4 7. சி போர்டில் வந்து
2 4 7. ஸோ அதுக்கு வந்து ஏசியில் ஒரு சின்ன ஒரு இருங்க சொல்கிறேன். 2 4 7க்கு பார்த்தீங்கன்னா 42 34 57 12 14 47 44 42 ஏசியில். சரிங்களா? இதுவும் உங்களோட கண்டிப்பில் வச்சு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். 42 34 57 12 14 47 44 42. இதை ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு 4 டிஜிட்னு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க நண்பர்களே, இடம் பத்தல, அதனால் நான் உங்களுக்கு ஜஸ்ட் அப்படி காமிக்கிறேன். சரிங்களா? இதுவும் ஏசியில் உங்களோட கணிப்பில் இருக்கான்னு பாருங்கள். ஏபிசி பொறுத்த வரைக்கும் நான் பாக்ஸில் போட்டு கொடுத்துருக்கேன், 4 டிஜிட்டு கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதனால் இதை கொஞ்சம் பாக்ஸில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நம்பருக்கு உங்களுக்கு மேட்சிங் இருந்துச்சு, உங்களுக்கு ஸ்ட்ராங்காக படுது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக நீங்கள் ப்ளே பண்ணலாம். அதுக்கு வந்து கேள்வியே இல்லை. சரிங்களா? ஏபி பிசி ஏசி ஏபிசி 4 டிஜிட்டு சிம்பிளாக சுருக்கமாக பாக்ஸில் எடுத்து போட்டு அப்படியே உங்களுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். 50-50 பொறுத்த வரைக்கும் அருமையான வெற்றி இன்றைக்கி காத்திருக்கு. ஆல் போர்டு 9420. ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4582. பிசி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெற்றி டைரெக்டாக பாஸ் ஆகிருக்குது. அதனால் தினம் வெற்றி மேலே கண்டிப்பாக உண்டு. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். அருமையான வெற்றியோட திரும்ப உங்களை அடுத்த வீடியோ கேசிங்கில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கும் வெற்றி வேட்டை உண்டு, தினமும் வெற்றி வேட்டை. இது என்னோட நம்பிக்கை. இன்றைக்கி 4 போர்டு சூப்பராக அடிக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்மளோட வீடியோஸை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.